பிரக்யா அபி என்னாச்சுப்பா? அடடா என்ன இப்படி வேர்க்குது? என்னாச்சுப்பா? இந்து போய் தண்ணி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா முதல்ல தண்ணியை குடி. இப்ப சொல்லுப்பா, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? இல்ல பாட்டி, நேத்து ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, கனவுலையும் அதுதான் வந்துச்சு. நேத்து பிரக்யா என்னோட உயிரை காப்பாத்தினா. நான் மயங்கி இருந்தேன் பாட்டி. அப்போ அவதான் எனக்கு மூச்சு கொடுத்து என் உயிரை காப்பாத்தினா. இங்க பாரு, அவ உனக்கு மூச்சை கொடுத்து நீ மறுபடியும் மூச்சு இருக்கிற மாதிரி அவ பண்ணிருக்கா. அப்படின்னா உன்னோட மனசும் அவளோட மனசும் ஒன்னாயிருச்சு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எப்பவுமே அவளை விட்டு பிரியவே கூடாது. ஏன்னா நீ அவளை விட்டு பிரிஞ்சேன்னு வை, அது உன்னை விட்டு பிரியற மாதிரிதான்ப்பா. நீ அபிய பத்தி மட்டும் பேசுற. அப்போ பிரக்யா மயங்கி விழுந்தப்போ என் உயிரை போயிடும் போல இருந்துச்சு. சரி, பிரக்யா இப்போ எங்க இருக்கா? நீங்க அவளுக்கு போன் பண்ணீங்களா? எதுக்கு போன் பண்ணனுப்பா? அவ இங்கதான் இருக்கா. நைட் அவ இங்கதான் தங்குனா. இங்கயா? கெஸ்ட் ரூம்ல இருக்கா. நல்ல வேளை சரணா இங்க வரல. மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்றதுக்காக அவங்க எல்லாரும் போயிருக்காங்க. அவங்க இங்க இருந்திருந்தாங்க நம்மள யாரையுமே விட்டுருக்க மாட்டாங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்ன கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க. தப்பிச்சிட்டோம் பாட்டி. இப்போ பிரக்யா எங்க இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு வாங்களே. அது நீயே பாத்துட்டு வாயே. நான் எப்படி? போ அபி, உன் உயிரையே காப்பாத்திருக்கா. தேங்க்ஸ் சொல்லணும்ல. சீக்கிரம் போ 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 போ. சொல்றோம்ல. போ ராணி, நான் பெரிய முதல்ல கிளம்பு. போ அபி, பெரியவன் ஆயிட்டேன்னு சொல்றல. போய் பாத்துட்டு வா. எப்பவுமே நீ எனக்கு சின்ன குழந்தை தான். என்னது இது? என்னது இது? என்னெல்லாம் பேசுன? ரெண்டு பேர் மனசு ஒன்னாயிடுச்சு. ரெண்டு பேரும் இனிமே பிரிய மாட்டீங்க. அவளை விட்டு பிரிஞ்சா உன்னை விட்டு பிரியற மாதிரி தான். இப்படி எல்லாம் சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு பதிலா இப்போ உங்க ரெண்டு பேரோட மனசு ஒன்னாயிடுச்சு, நீங்களும் ஒன்னாயிடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? உடனே நீ போய் பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட வேண்டியதானே? அட அதை விடுங்க, அதையும் நான் சொல்லிருப்பேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்ல. அப்பப்ப அபியோட உடம்ப பத்தி ஞாபகம் வரும்ல, அதனால எதுவும் பேச மாட்டேன். அது சரி, நீங்க என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உங்க மனசுல அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகணும்ன்ற ஆசை இல்லையா? எனக்கும் அதான் வேணும் இந்து. ஆனா அபிக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதான் எதுவும் பேச முடியல. அந்த கடவுள் நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த அபி மனசுல தோன்ற மாதிரி செஞ்சா அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அது நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அது சீக்கிரமா நடக்கணும். குண்டச்சி, குண்டச்சி, குட் மார்னிங் குண்டச்சி. ரைஸ் அண்ட் ஷைன். என்னடா இது? இவ்வளவு எழுப்பலான்னு வந்துட்டு இவ்வளவு பார்த்து நானும் தூங்கினேன். குண்டச்சி, என்னடா அது? எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. குண்டச்சி,
எழுந்துரு குண்டுச்சி, எழுந்துரு எழுந்துரு. எந்திருக்கவே மாட்டேங்கிறா. கண்ணோட சேர்ந்து காதையும் மூடிட்டால. தூங்குனது போதுமா தாயே? எந்திருக்கிறியா இல்ல நானே எழுப்பணுமா? புரிஞ்சிடுச்சு. நீ இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். 3 எண்ணுவேன், இல்லைன்னா தண்ணிய ஊத்த போறேன். குண்டச்சி, your countdown starts. 1 2 ஏன் சிரிக்கிறீங்க? தண்ணி ஊத்தி நான் நினைச்சு போயிட்டேன்னா? தண்ணியில நனைஞ்சிருந்தா நல்லா தானே இருந்திருக்கும். உங்களால பெட் ஃபுல்லா ஈரமாயிடுச்சு. ஆனா உன் கை பட்டு தானே கொட்டிடுச்சு. ஏன் கையா? நீங்க எதுக்கு பெட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தீங்க? உன்னை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணேன். நான் உங்களோட உயிரை காப்பாத்தினேன், ஆனா நீங்க என் மேல தண்ணி ஊத்துறீங்களா? பாரா, என்னோட குர்தாவை போட்டு ஜம்முன்னு தூங்கிக்கிட்டு என்னையே கத்துறியா? பாட்டி தான் கொடுத்தாங்க. என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. நீ என்னோட உயிரை காப்பாத்தினியா? அப்ப நான் அங்க எதுக்கு வந்த? கோலி விளையாடுவா? எனக்கு என்ன தெரியும்? உன் உயிரை காப்பாத்த தான் வந்தேன். அப்படியா? ஆனா காப்பாத்தல. ரிவர்ஸ்ல நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. சோ நம்ம 2 பேரும் அங்க மாட்டிக்கிட்டோம். கிச்சன் ஃபுல்லா பத்தி எரியும் போது உன் மடியில படுத்து தூங்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? சொல்லு. கொதிக்கிற அந்த இடத்துல சமாதி ஆகணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? I don't know, must be. ஓஹோ, நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? இல்லையே, நான் ஒன்னும் உன்னை கலாய்க்கலையே. I have a serious question. என்ன? நான் நேத்து உன்னை காப்பாத்துறதுக்காக கிச்சனுக்கு வந்திருந்தேன்ல, அப்போ மயங்கி விழுந்துட்டேன். ஆனா நீ நினைச்சிருந்தனா கிச்சன்ல இருந்து வெளியே போய் உன் உயிரை காப்பாத்திட்டு இருந்திருக்கலாம். நான் தான் டோரை திறந்துட்டு வந்தேனே. ஆனா நீ அங்க இருந்து வெளியே போய் உன் உயிரை ஏன் காப்பாத்திக்கல? பதில் சொல்லு. இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது இருந்திருக்கோ, இல்லனா நீ அங்க இருந்திருக்க மாட்டல்ல. அது நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ஏ, நான் உனக்கு என்ன வேணும்? கேள்விக்கு பதில் சொல்லு, நெளியாத. நான் உனக்கு என்ன வேணும்? இதே கேள்வியை நானும் உங்ககிட்ட கேட்கலாம்ல. நீங்க உங்க உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்த வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு பண்ணலாம். இந்த கேள்வியை விட்டு. இல்ல, அதெல்லாம் முடியாது. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இது ஏன் வீடு, ஏன் ரூம், இந்த குர்த்தி எந்த, இந்த ஃபெதரும் எந்த? கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு தான் இருக்கும், உனக்கு இல்ல. நீ பதில் மட்டும் தான் சொல்லணும். இப்போ என்னோட 2வது கேள்வி. நான் அங்க மயங்கி கிடக்கும் போது, எனக்கு மூச்சு திணறிட்டு இருக்கும் போது நீ என்ன செஞ்ச? சொல்லுமா. நீ என்ன பண்ணி எனக்கு மூச்சு வர வச்ச? என்னன்னு சொல்லு, எனக்கு தெரியணும். சொல்லுமா. என்ன யோசிக்கிற? சிம்பிளா தானே கேள்வி கேட்ட, சிம்பிளா பதில் சொல்லு. ஐயோ, நான் மறந்துட்டேன். இப்ப வந்துடுறேன். ஏய், நில்லு நில்லு நில்லு. சரி, ஓகே, அந்த கேள்வியும் வேண்டாம். நான் உனக்கு தேங்க்யூ சொல்லலான் இருக்கு. என் உயிரை காப்பாத்திருக்க. நானும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுக்கு? ஏன்னா நீங்க என்னோட ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டீங்க. எந்த ஆசையை பத்தி சொல்ற? அத நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏய், ஐயோ, என் கையை மட்டும் விட்டுறாத. ஓகே, இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. செட்டில் ஆயிடுச்சு. இருங்க, நான் எந்திரிக்கிறேன். எந்திரி எந்திரி. என்னது?
கெஸ்ட் ரூம்ல இந்த ஃபேன் ஏன் இவ்வளவு டர்ட்டியா இருக்கு? ராபின் இந்த ஃபேனை ஒழுங்கா தொடக்கல பாரு. நான் ராபின் கிட்ட சொல்றேன். நான் பாட்டி கிட்ட சொல்றேன். ராபினை கூப்பிட்டு நல்லா திட்டட்டும். கெஸ்ட் ரூம்ல யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்கல்ல. Oh, so nice. கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி. என்னாச்சு? ஏன் கிச்சு கிச்சு மூட்றீங்க? அது என்னோட வேலை இல்ல, வைப்ரேட்டர் பண்ற வேலை. என்னோட போனோட வைப்ரேட்டர். ஹலோ, ஓகே நான் வந்துடுறேன். நான் கிளம்புறேன். ஆனா எங்க கிளம்புறீங்க? ஆக்சுவலா ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டர் கால் பண்ணாரு. உடனே என்ன பார்க்கணும்னு சொல்றாரு. ஐம் ஷூர் பிரபா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் கால் பண்ணிருக்காரு. நான் கிளம்புறேன். சரி இருங்க, நானும் வரேன். வேண்டாம், நீ ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும். இன்னும் நீ குளிக்க கூட இல்ல. இல்ல, நான் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு நீங்க வந்துறேன். 5 நிமிஷம் சொல்லி 50 நிமிஷம் ஆக்குவீங்க. என்னால அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். பாய். அண்ணா ஒரு மைல்ஸ் கொடுங்க. நீங்க தானே அவரு? அவருண்ணா? அதான் அன்னைக்கு கூட ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணீங்களே. ஆக்சிடென்டா? என்ன ஆக்சிடென்ட்? யார் ஆக்சிடென்ட் பண்ண? என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த காசை நீயே வச்சுக்க. நான் இங்க இருந்து போறேன். தேவையில்லாம உளறிட்டு இருக்காதா? புரியுதா? ஏய் நில்லு, ஓடாத. ஏய் உன்னை எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். அன்னைக்கு நீ தானே இந்த ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணது. மரியாதையா சொல்லு. என்ன உளறிட்டு இருக்க? கையெடு, கையெடுன்றல. இல்ல, எங்க போலான்னு பாக்குற? ஏய் மச்சான், போன் எடு. இன்ஸ்பெக்டர் கதிருக்கு போன் பண்ணு. நான் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். டேய் அங்க என்னடா தேடிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போன் பண்றா. உடனே பண்றேன் இரு. நில்றா நில்றா. இந்த போன். ஆமா, தப்பிச்சு போற வரையும் போனை தேடுறியா? உண்டோ? மாட்டிக்கிட்ட நிக்கல், மாட்டிக்கிட்ட. தனு 2 நாள் கழிச்சு வா, எல்லாமே சரியா போயிடும் சொன்னா. ஆனா இப்ப மேட்டர் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. அந்த பொட்டி கடைக்காரன் உன்னை கண்டுபிடிச்சா நிக்கல். இப்ப என்ன பண்றது? மாட்டிக்கிட்டேன். கம்பி என்ன வேண்டியதா? தேங்க்யூ சோ மச் சார். சரியான டைமுக்கு நீங்க மட்டும் வரலன்னா நாங்க 2 பேரும் அங்க. அட என்ன மேடம், அது எங்க வேலை. உங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நான். இல்ல மேடம், பேப்பர் கொடு. இந்த பேப்பர்ல நீங்க சைன் பண்ணிடுங்க. அப்புறம் எங்க ரிப்போர்ட்டர் ரெடி ஆயிடும். அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். பென். ஓகே மேடம், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நேத்து நீங்க கிச்சனுக்கு போகும்போது கிச்சன் ஏற்கனவே தீப்பிடிச்சிருந்ததா இல்ல நீங்க போனதுக்கு அப்புறம் தீப்பிடிச்சதா? இல்லங்க, நான் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஏதோ அங்க ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல மேடம், அங்க எந்த ஷார்ட் சர்க்கியூட்டும் ஆகல. ஏன்னா நாங்க கிச்சன்ல இருந்து அங்க பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் செக் பண்ணோம். பட் ஷார்ட் சர்க்கியூட் ஆன மாதிரி எதுவுமே தெரியல மேடம். அப்ப தீ எப்படி பத்திக்கிச்சு? டீசல்ல இருந்து. டீசல் பொதுவா வீட்லயும் யூஸ் பண்ண மாட்டாங்க, கிச்சன்லயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. யாரோ வேணும்னே டீசல் அங்க ஊத்தி பத்த வச்சிருக்காங்க. யாரோ உங்களை கொல்ல சதி செய்யறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா ஒரு சின்ன அட்வைஸ்,
உடனே நீங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்போ விஷயம் என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். தீ பிடிச்சது டீசலாலன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? மேடம், இதுதான் எங்களுடைய வேலையே. சிகரெட்டால தீ பிடிச்சிருந்தா கூட அது எங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க டீசல் கிடைச்சது, எங்ககிட்ட ப்ரூஃப் கூட இருக்கு. சார், நீங்க இந்த விஷயத்தை இங்க வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இந்த விஷயத்தை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க சொல்லிட்டோம். ஆனா இதுக்கு மேல என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்தபடி. ஓகே மேடம். கீழே என்ன கொட்டியிருக்கு? தண்ணியா? பார்க்க தண்ணி மாதிரி தெரியலையே. ஒருவேளை இந்த கேண்டில் என் மேல விழுந்து நான் எரிஞ்சு போயிருந்தேனா? எரியறது நினைச்சு நீ ஏன் பயப்படுற? உனக்கு மத்தவங்களை எரிக்கிறது தான் பிடிக்கும். What do you mean by that? நான் என்ன பேசுறேனோ அதோட மீனிங் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தனு. அதனால எனக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி நீ நடிக்காத. நான் இப்பதான் ஃபயர் சர்வீஸ் ஆளுங்களோட பேசிட்டு வரேன். கிச்சன்ல தீ பிடிச்சது ஆக்சிடென்ட் இல்லைன்னு அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. யாரோ வேணும்னே தான் பத்த வச்சிருக்காங்களா என்ன கொல்றதுக்காக. சோ தனு, நீ இப்ப இந்த கேண்டில்ல பத்த வைக்க நினைச்ச மாதிரியே நேத்து என்னைய பத்த வைக்கலாம்னு நினைச்சியா என்ன? என்ன வளர நீ? நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? ஏன் பண்ணுவியா? நீ என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணது இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது. அப்புறம் நீ என்ன கொல்றதுக்கு உனக்கு இப்ப பெரிய காரணமும் ஒண்ணு இருக்கு. நாளைக்கு அப்புறம் நீ உனக்கு கிடைக்க போது நினைச்சிட்டு இருக்கிற பெரிய சந்தோஷத்துக்கு தடங்களா இருக்கிறது நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். இந்த காரணம் போதாது, அதனாலதான் நீ என்ன கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்க. உனக்கு மூளை குழம்பிடுச்சு. அதான் என்னென்னமோ யோசிச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. ஆனா தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. பிரக்யா என்ன சொல்லிட்டு இருந்தா? ஒண்ணும் இல்ல ஆலியா, அந்த பிரக்யாவுக்கு நான் தான் கிச்சன்ல தீ வச்சனுங்கிற டவுட் வந்துருச்சு. அவளுக்கு டவுட் வருங்கிற விஷயம் எனக்கும் தெரியும் தானு. நான் கேக்குறது என்னன்னா, உனக்கு எதிராக அவகிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்றதுதான். என்ன பேசிட்டு இருக்க ஆலியா நீ? புரியுற மாதிரி தானே பேசிட்டு இருக்க. 4-5 நாள் வரைக்கும் உன் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருன்னு சொன்னேன். என் பேச்ச நீ கேட்டதானே? நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா உனக்கே அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு தோணுது. அதான் இப்படி எல்லாம் ஏடகுடமா பண்ணிட்டு இருக்க. பிரக்யாக்கு ஓ மேல சந்தேகம் வரலன்னா அப்புறம் வேற யார் மேல வரோங்கிற? நல்ல வேலை பிரபா இங்க இல்ல. பிரபாவும் அந்த நிக்கில பாத்துட்டான். நீயும் நிக்கிலும் சேர்ந்து இந்த பிளான் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்றத அவன் ஈஸியா ஸ்மெல் பண்ணிடுவான். இப்ப அந்த பிரக்யா வேற உயிரோட இருக்கா. டே அண்ட் நைட் இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பா உனக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். ஓ வெயிட் a minute. நீ வேணா ஒரு வேலை பண்ண. நீ உன் பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு ஒரு ஸ்டூபிடான பிளான போட்டா என்ன? அந்த நிக்கில நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். ஆனா உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன், கேட்டுக்க. உன்னோட நல்ல நேரம் பிரபா இங்க இல்ல. அவன் மட்டும் இங்க இருந்திருந்தா அண்ணாக்கு நீ லாய்க்கு இல்ல, அந்த பிரக்யா தாங்கிறத அண்ணனுக்கு நல்லா அவன் புரிய வச்சிருப்பான். புரிஞ்சுதா இடியட்? மிஸ்டர் அபி, நீங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரியே உங்களோட ஃப்ரெண்டோட கண்டிஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். கடவுள் புண்ணியத்துல யுவர் ஃப்ரெண்ட் இஸ் இன் அவுட் ஆஃப் டேஞ்சர். தேங்க்யூ so much டாக்டர்.
டாக்டர் நான் இப்போ பிரபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? இவர் கொண்டு வந்த அந்த ஸ்பெஷல் மெடிகேஷன் எதுவும் கொடுக்கல. ஆனா உங்க விருப்பம் இவரை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா இவரை நீங்க கூட்டிட்டு போகலாம். யா டாக்டர், என்னோட ஃபுல் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க பத்திரமா பாத்துப்பாங்க. ப்ளீஸ் டாக்டர், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கிறேன். அப்ப நான் இவரை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஆனா இவரை கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ரொட்டீன் செக்கப்புக்கு கூட்டிட்டு வரணும். ஷியோரா கூட்டிட்டு வரேன். நர்ஸ், இவருடைய டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணுவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். பிரபா, நீ நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம். டே பிரபா, நீ இல்லாம எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீ வீட்டுல இருந்தா கண்டிப்பா சீக்கிரம் ரெக்கவர்